guys எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டிங் பார்ட் 2 இப்போ வரப்போது நம்ம சர்வேஷ் ப்ரோ क्वेश्चन கேட்கலாம். சர்வேஷ் ப்ரோ அவர் எப்பயுமே லேட்டாக தான் வருவார். இப்போ வந்துட்டு இருக்காரு, வருவார். இப்போ வாங்க சர்வேஷ் ப்ரோ. ஏன் ப்ரோ இன்னைக்கும் லேட்டு காய்ஸ்? இவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லேட்டாக வர்றாரு. இவரை நீங்கள் தான் கண்டிச்சு வைக்கணும் சர்வேஷ் ப்ரோவை. இப்போ நான் கேட்குறேன் ப்ரோ क्वेश्चन. நீங்கள் சுஜிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? நான் வந்து ஒரு 6 கொடுக்குவேன். ஏன் காரணம் ரீசன்? ஏன்னா ரீசனே இல்லாமல் ஃபைட் பண்ணுவா. அப்புறமா பேசாமல் போயிட்டு மறுபடியும் வந்து பேசுவா அவளே. ஸோ அவள் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு அபியக்காக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அபியக்காக்கு 8 கொடுக்குவேன். ஏன்னா அது வந்து என்கிட்ட சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸு. ஒரு வாட்டி அது ஸ்டோரிஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிக்குது, அது தொலைஞ்சு போனது எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அபியக்காக்கு 8 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இவங்க ஜாய்ஸ் பர்க் எவ்வளோ கொடுப்பீங்க? சுஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்டி. நான் ஜாய்ஸ் பர்க்கிட்ட அவ்வளோலாம் க்ளோஸ் இல்லை. ஆனால் அவள் வந்து என்கிட்ட நிறைய பேசணும்னு ட்ரை பண்ணுவாள். ஆனால் ஒரு 8 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க அனுஷ்காக்காக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அவங்க எனக்கு ஒரு நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவாங்க, அதனால் ஒரு 7 கொடுக்கலாம். ஓகே, இது உங்கள் சுரேஷ் மாமாக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? உங்கள் டேடிக்கு? எங்கள் அப்பாவுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். உங்கள் மம்மிக்கு? அவங்களுக்கும் சேர்ந்து தான். நீங்கள் சுஜிக்கு ஒரு 6 கொடுத்ததுக்கு கரெக்டான ரீசன், அவங்க சும்மா ஃபைட் பண்ணுவாங்க, அது எங்களுக்கே தெரியும். அவங்க அடிக்கடி பேசாமல் போகிறாங்க, அவங்கக்கிட்ட எதுக்காவது ரீசன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். அவள் சொல்லுவாள் இந்த மாதிரி ஓவராக பண்ணலாம், அது மாதிரி தான் சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? கிருஷிகாக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? சுஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க பெஸ்டி. அவளுக்கு ஒரு 9 கொடுக்குவேன். ஏன்னா அவள் சுஜி கூட அவள் ஃபைட் பண்ணாலும் அவள் வந்து பேசணுன்னு ட்ரை பண்ணுவாள். ஒரு வாட்டி அவளே திட்டுக்குவாள். ஒரு வாட்டி ஆனாலும் அவள் என்னத்தான் அவகிட்ட பேசலனாலும் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துக்குறான். ஓகே, சாக்லேட்ஸ் அது மாதிரி. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிவ்அவே எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்கீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாட் வீல்ஸ் பைத்தியனால நம்ம ஹாட் வீல்ஸ் தான் கிவ்அவே பண்ண போகிறோம். இதை பாருங்கள் கைஸ், தெரியுதா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து டாஜ் சார்ஜர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 5 பீஸ், 5 பேருக்கு ஹாட் வீல்ஸ். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இல்லை, வேர்ல்டு